அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, பொதுநலம் விரும்பும் ரிஷபராசி அன்பர்கள், சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக ஜென்ம ராசியை பார்ப்பதனால் சற்று குழப்பமான மனநிலை அடிக்கடி ஏற்படும். பலவித அலைச்சலுக்கு பிறகு எண்ணிய காரியங்கள் ஒவ்வொன்றாய் ஈடேறும். முயற்சிகள் ஒவ்வொன்றும் பலனளிக்க துவங்கும். எங்கும் எதிலும் நிதானமும் பொறுமை அவசியமாகிறது. சனி பகவான் 7ஆம் பார்வையாக கன்னி ராசியான புத்திரஸ்தானத்தை பார்வையிடுகிறார். இதனால் குலதெய்வ வழிபாடு அவசியமாகிறது. உங்களுக்கு சிற்சில தடங்களுக்கு பிறகு ஒவ்வொரு பிரார்த்தனைகளாக உங்களுக்கு நிறைவேறிவிடும். மாற்றமான சிந்தனை, மேலும் பூர்வீகத்தில் உள்ள வில்லங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாய் விலகிவிடும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. ஆடல் பாடல் கேளிக்கைகளை குறைக்க வேண்டும். அகால போஜனம் அலைச்சல்கள் சற்று அதிகமாகும். குழந்தைகள் கவனிப்பு அதிகமாக இருக்க வேண்டும். குழந்தைகளின் எதிர்காலத்துக்கான சேமிப்பு, கல்விக்கான செலவாக இந்த காலங்களில் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. சனி பகவான் 10ஆவது பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பதால் அஷ்டமஸ்தானம் மிகுந்த வலுப்பெறுகிறது. நீண்டகால முதலீடு ஆதாயத்தை நல்லபடியாக கொடுக்கும். எதிர்பாராத தனவரவு என்பது உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும். பயணங்களிலே கவனம் சற்று தேவைப்படுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். சிறு சிறு விபத்துகள் கவனக்குறைவால் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. எனவே சாலையில் செல்லும்போது பயணத்திலே சாலையில் கவனம் தேவைப்படும். வண்டி வாகன பராமரிப்பு செலவு என்பதும் அடிக்கடி ஏற்படுகின்ற காலமாக அந்த காலம் இருக்கும். பிறர் உங்கள் மீதான விமர்சனத்தை சிறு சிறிதாக குறைத்து கொள்வார்கள். சனி பகவான் 11ஆம் பாவத்திலே அமர்ந்திருப்பதால் லாபஸ்தானம் என்பது நல்ல வலுப்பெறுகிறது. மனதளவிலே இது நாள் வரை இருந்து வந்த குழப்ப நிலை என்பது நாளடைவில் மறையும். அரசு ஆதரவு உங்களுக்கு உண்டு. பணிச்சுமை குறைந்து வேண்டிய பணிமாறலும் உத்தியோக உயர்வும் கிடைக்கும். முயற்சியிலே இதுவரை இருந்து வந்த அனைத்து தடைகளும் ஒவ்வொன்றாய் முடிவுக்கு வரும். வரவு செலவு கட்டுக்குள் இருக்கும். நல்ல லாபகரமான சூழ்நிலை உருவாகும். மங்கையர்கள் அவர்களுக்கு வேண்டிய அணிகலன்கள் கிடைக்கப்பெறுவர். அண்டை அயலார் வீட்டிலே சற்று கவனம் தேவைப்படும். 3ஆம் நபர் தலையீட்டை அறவே தவிர்க்கவும். தேவையற்ற பொருட்கள் வாங்கி குவிப்பதை குறைக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் விவாதத்தை தவிர்க்க வேண்டும். பூர்வீக சொத்திலே இது நாள் வரை இருந்து வந்த வில்லங்கங்கள் ஒவ்வொன்றாக மறைந்து கைக்கு முழுமையாக கிடைக்கப்பெறும். மாணவர்கள் தத்தம் நிலை உணர்ந்து படிப்பார்கள். நல்ல மதிப்பெண்களை பெற்று பெற்றோர் கவனத்தை பெறுவார்கள். உத்தியோகஸ்தர்கள் சிறு தாமதத்திற்கு பின் வேண்டிய இடமாற்றம், பதவி உயர்வு, பணிமாறுதல்கள் என்பது அவர்களுக்கு அமைந்துவிடும். பெற்றோர்களுடைய உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் அறவே குறையும். வியாபாரத்திலே வியாபாரிகள் நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை அடையக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். விவசாயம் மேன்மை அடையும். கன்று காலி தனலாபம் உண்டு. அரசு மானியம் நல்லபடியாக கிடைக்கும். வியாபாரிகளுடைய புதிய முயற்சிகள் அனைத்துமே பலனளிக்க துவங்கும். கலைஞர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். வாய்ப்புகளை அவர்களுக்கு பெருக்கி கொடுக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். அவர்களுடைய புதிய சிந்தனைகள் அனைத்துமே பலனளிக்க துவங்கும். அரசியல்வாதிகள் ஜனங்களுடைய ஆதரவை பெறுவதிலே மும்முரமாக இருப்பார்கள். பல விதங்களில் வருமானம் அவர்களுக்கு வந்து சேரும். பழனி முருகன் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணியை செவ்வாய் அன்று ஒவ்வொரு வாரத்திலும் செவ்வாய் அன்று வழிபடவும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்கின்ற மகாமந்திரத்தை 21 முறை தினமும் ஜபித்து வாருங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நாளும் பெற்றுத்தர வேண்டிய எல்லாம் அல்ல சாய்நாத பகவானை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.